ஹலோ வேலூர் மக்களுக்கு வணக்கம். நம்ம சங்கமம் கல்யாண மண்டபத்தில் மெடிடேஷன் ஸ்டால் வச்சுருக்கோம். ஸோ மெடிடேஷன் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாப்பாடுக்கு எப்படியோ மன நிம்மதிக்கு தியானம் அப்படி. ஸோ எல்லாரும் வந்துட்டு தியானத்தை கற்றுக்கோங்க. முக்கியமாக நம்ம வாணியம்பாடி கிட்ட அகத்தியர் பிரமிட் அப்படின்னு சொல்லியிருக்கு. யாராலெல்லாம் சண்டேஸ் சாட்டர்டே எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போது பிரமிட்ல போயிட்டு அந்த இயற்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அங்கே தியானத்தையும் கற்றுக்கிட்டு இலவசமாக சாப்பாடும் அங்கே வந்துட்டு அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்க. அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் தியானம் கற்றுக்கோங்க அப்படின்ட்டு என்னுடைய ஆசையை நான் சொல்கிறேன். ஸோ எல்லாரும் இன்னைக்கு நடக்க போகிற இந்த எக்ஸ்போல எல்லாம் வந்து கலந்துக்கோங்க சங்கமம் கல்யாண மண்டபத்தில். அது மட்டும் இல்லை, உங்களுடைய டேலண்ட்டை டான்ஸு, அப்புறமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எதுவாக இருந்தாலும் உங்கள் டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர விஜய் டிவி, சன் டிவி எல்லாரும் வந்து இங்கே வந்திருக்காங்க. டைரக்டாக உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. உங்களுடைய டேலண்ட்டை காமிங்க. சென்னையில் போயிட்டு சன் டிவி, விஜய் டிவியில் போயிட்டு உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க. ஓகே சார். சார் இது வந்து என் பேர் இக்பால். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிபிஷன் ஸ்டாலில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 மசாஜர் ஓகேங்களா. இது டேரெக்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணி ரூபா டிஸ்கவுண்ட் போக 2800 ஆஃபர் பண்ணி தரோம் எக்ஸிபிஷனுக்கோசரம். இதில் வந்து என்னென்ன இதுக்கு எது யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இது கோல்டு கலர் பார்த்தீங்கன்னா கால் அடிப்பாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் வந்து உள்ளங்கைக்கு. இது வந்து ஃபேஷியல் ஆயில் மசாஜ், எலும்போதி தலைக்கு, இது அடி வயிறுக்கு, இது மசில்ஸுக்கு மட்டும் மசில்ஸுலாம். இது வந்து ஸ்பைனல் கார்டு சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா அன்னெசரி ப்ராப்ளம் இருந்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து ஜாயிண்ட்டுக்கு. இது ஒன்று ஒன்று யூஸு ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அட்டாச்மெண்ட் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி கொடுத்துறேன் பாருங்கள். இது வந்து ஹேமரிங் தான் மேடம். இது அக்யூப்ரெஷர் மசாஜர். மெயினாக பிளட் சர்க்குலேஷன் ஆகும், ரத்த ஓட்டத்தை சீர்படுத்திடும். ஏதாவது பெயின் ரிலீஃப் க்ரீமோ ஜெல்லோ ஆயிலோ தடவிட்டு யூஸ் பண்ணினாலே போதும். மெயின் பிளட் சர்க்குலேஷன் பண்ணிடும், ரத்த ஓட்டத்தை சீர்படுத்திடும். இது வந்து போன் மேலே செய்யக்கூடாது. முட்டிக்கெலாம் பண்ணும்போது சைடில் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டில் கழட்டிக்கலாம். இது வந்து ஹேமரிங் தான், வைப்ரேஷன் கிடையாது. இது வந்து ஹேமரிங் பஞ்ச் பண்ணி விடும். மெடிக்கல் எக்யூப்மெண்ட். ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 30 வாட்ஸ் தான். பாடி பெயின் யூஸ் பண்ணலாம். ஆமாங்க மேடம். இது வந்து உங்களுக்கு மசில்ஸ் தலைவலியில் இருந்தாங்கன்னா தூக்கம் இன்மை இல்லாமல் இருந்தால் இல்லை வந்து தலைவலி அப்படிங்களா பார்லருக்குலாம் யூஸ் ஆகும் மேடம். இது நீங்கள் வந்து தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஷியல் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து க்ரீம் தடவை யூஸ் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் பியூட்டி பார்லர் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது மேடம். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் எவ்வளோ ஏற்றுறீங்களோ ஏற்றிக்கலாம், எரிக்கலாம். நீங்கள் கம்மியாக வேணுனாக்க ஒரு பாயிண்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆமாங்க மேடம். ஆமாம் பண்ணிக்கலாம் மேடம். இது நீங்கள் ஹேண்ட் மசாஜுக்கு டைரெக்டாக பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரலோட இன்னும் சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஆமாம், சாஃப்டாக ஸ்மூத்தாக. இது வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு ரப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இந்த விரலுக்கு நுடியில் செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணுற மாதிரி கழுத்தெல்லாம் வலி இருக்குனாக்கா, இப்போ பார்லர் வரவங்களுக்குலாம் கழுத்து வலி இருக்குனாக்கா முன்னாடி வாங்க மாதிரி நீங்கள் வந்து லேசாக இது முடி சிக்காது மேடம். ஹேமரிங் தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பக்கம் திரும்புங்க. இந்த மாதிரி டிஸ்க் பெயின் இருக்குங்களா, ஆமாங்க டிஸ்க் ப்ராப்ளம், டிஸ்க் பெயினுக்குலாம் நல்லா கேட்கும். அனஸ்தீசியா ப்ராப்ளம்க்கு இப்போ மணிக்கட்டு இருக்குங்களா, மணிக்கட்டு காட்டுங்க. இந்த மாதிரி மணிக்கட்டு வலி. அதே நேரம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் எடுப்பாங்க இல்லைங்களா, ரத்தம் எடுப்பாங்க இல்லைங்களா, ரத்த ஓட்டம் எல்லாம் இருக்கும், வலி இருக்கும், அந்த வலியெல்லாம் கம்மியாகும். ஆமாம். அதே மாதிரி ஒன்று யூஸ் மேடம். இது முட்டி தேய்மானலாம் இருந்தாங்கன்னா ஆலோவேரா ஜெல்லோ தனமரக்குடி எண்ணெயோ தடவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா மூட்டு தேய்மானம், மூட்டு வீக்கிறது நடக்கும். இது மசில்ஸ் ப்ராப்ளம், மசில்ஸ் பெயின்லாம் இருந்தாங்கன்னா வண்டி ஓட்டுறதுனால அதிக நேரம் வந்து வேலை செய்யும்போது கழுத்தெல்லாம் வலி இருந்தாங்கன்னா கழுத்து வலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் அம்மிக்குட்டா பிடிச்சுட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது ஒன்று யூஸ் மேடம். இதே நீங்கள் வந்து உள்ளங்கைக்கு வண்டியில் ஓட்டு போகிறீங்க, கையெல்லாம் மரத்து போயிடுச்சுனாக்கா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து எழுதுறாங்க, படிக்கிறாங்க, நீங்கள் வேலை செய்யும்போது லேடிஸ்க்கு ஜென்ஸில் வந்து வண்டி ஓட்டுவாங்க, கை மரத்து போயிடும். ஃபோல்ட் பண்ணி பாருங்களேன். அந்த கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருப்பாங்க. அந்த கை ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். ஆமாம், பிளட் சர்க்குலேஷன் ஆகும். ஆமாங்க மேடம். இது வந்து ஸ்டமக் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அடி வயிறுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொழுப்பு கட்டி நீர் கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது செல்ஃபாக பண்ணிக்கலாம் மேடம். யாரோட உதவி தேவையில்லை. முதுகு சொறிறீங்களா நீங்களே பண்ணி பாருங்கள், பிடிச்சி பண்ணி நீங்களே பண்ணிக்கலாம். அனஸ்தீசியா ப்ராப்ளம்க்கு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கு நீங்களே பண்ணிக்கலாம். செல்ஃப் யூஸ் தான். இதில் வந்து சாக்கு எடுத்து அடிக்காது, சைடு எஃபெக்ட் வராது. கையில் நீவுறது பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் இல்லை மேடம். வரக்கூடிய கரண்ட் ஏசி டிசியாக மாற்றி 30 வாட்ஸ் தான். அதனால் கரண்ட் கன்சம்ஷன் கம்மி தான். ரேட் அதிகமாக வந்து கரண்ட் இழுக்காது. இது நீங்கள் வெளிநாட்டுக்கு எடுத்து போங்க மேடம். நிறைய பேர் இது 2.5 மீட்டர் வயரு பெட்ரூமில் படுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேஃப்டி தான், உங்களுக்கு சைல்டு சேஃப்டி தான். இது அடிப்பாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கால் பாதத்தில் நிறைய பேருக்கு வந்து எரிச்சல் படிச்செல்லாம் இருக்கு இல்லைங்களா, கால் பாதத்துக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா அப்படி சேரில் உட்காருங்க, சும்மா உட்காருங்க. இந்த அடிப்பாதத்தில் பண்ணும்போது வீட்டில் தேங்காய் எண்ணெயும் சூடு இருக்குங்களா, பச்சை கருப்புறம் கால் மேலே கால் போடுங்க. பண்ணும்போது நீங்கள் வந்து டேரெக்டாக பண்ணிக்கலாம்.
இப்போ எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷுகர் உள்ளவங்களாம் நடக்குவாங்க இல்லைங்களா, சர்ஜன் போவாங்க, இந்த மாதிரி ஹீட்டிங் தெரப்பி கொடுப்பாங்க, மடல் ஏறி நிற்பாங்க, கூழங்கல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. நைட்டில் தூங்கும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா, பகல் நின்று வேலை செய்கிறாங்கன்னா குதிகால் லேடிஸ் ஜென்ட்ஸ் யாருந்தாலும் சரி குதிகாலில் தான் வலி வரும், வீக்காக வரும். அந்த வலி கம்மியாக்கிடும். காயில் போனால் சுகர் ரெடியூஸ் ஆகும். இப்போ அந்த காலத்தில் செருப்பில் நடப்பாங்க பார்த்தீங்களா, மண்ணு கல் முள்ளெல்லாம் குத்துச்சு. அப்போ செருப்பு போடாமல் இருந்தாங்க, இப்போ செருப்பு போடுறாங்க. வந்து மெயினாக வந்து பிளட் சர்க்குலேஷன் பண்ணிவிடும், ரத்த ஓட்டத்தை சீர்படுத்திடும். நீங்கள் நடந்து போனாலே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஆமாம் மேடம், தேங்காய் எண்ணெயும் பச்சை கற்பூரம் லைட்டாக ஹீட் பண்ணி அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணாலே போதும், வலியெல்லாம் கம்மியாக்கிடும், ரத்த ஓட்டத்தை சீர்படுத்திடும். மெயின் பிளட் சர்க்குலேஷன் ஆகும் மேடம். செல்ஃப் யூஸ் தான், சாக்கு எடுத்து அடிக்காது, ஹேமரிங் டைப் மேடம். உங்களுக்கு பஞ்ச் பண்ணிவிடும், உங்களுக்கு பஞ்ச் பண்ணும். பாய் மசாஜ் போயிருக்கீங்களா, அந்த மாதிரி தான் சரிங்களா. நீங்கள் டேட்டா ஆர்டர் பண்ணிங்கன்னா 4800 மேடம். 2000 ஆஃபர் போக 2800 தரது எடுத்துங்க, பெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஃபர் 3 வருஷம் கேரண்டி இருக்குது. லோக்கலில் சர்வீஸ் இருக்குது, சர்வீஸ் நாங்களே பண்ணி தரோம், ஃப்ரீ சர்வீஸ். சார் நம்ம கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் எம்போரியர். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்வா மாப் சார். இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராடக்ட்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு நூல் மாப்பாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டோடு எடுத்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மாப்பை பொறுத்தளவில் நீங்கள் லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி வர அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக வந்து கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம். நமக்கு வந்து ஒரு போட்டு தண்ணி கூட வெளியே சிந்தாது. அதேமாதிரி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அசலாக வந்து ஃப்ரண்ட் பண்ணிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்து வெளியே ரிலீஸ் ஆகும். அதுவே நீங்கள் பேக் சைடு இழுக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற எல்லா தண்ணியும் ஒன்றோட அதுவே அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்துடும் நமக்கு வந்து. இது நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான். நீங்கள் ஒரு டைம் டிப் பண்ணுறீங்க அப்படின்னா 10க்கு 10 ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி சிந்துது, டீ காஃபி குழம்பு சிந்துது, சாப்பிட்ற டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க ஏதாவது சப்போஸ் யூரின் போயிட்டாங்க அப்படின்னா கூட நார்மலாக நீங்கள் வந்து மேட் வச்சு தொடப்பீங்க, ஃபேன் போட்டு காயப்பீங்க. ஆனால் இந்த மாப்பை பொறுத்தளவில் நீங்கள் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு நீங்கள் டிப் பண்ணி மட்டும் விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற எல்லா தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். அதுபோக என்னன்னா இந்த மாப்பை பொறுத்தளவு 2 விஷயம் நடக்கும். அந்த இடத்துல தண்ணி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிடும். ரெண்டாவது அந்த இடத்த காயும் வச்சிரும். இது வந்து 2 in 1 பண்ணிடும். உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஒரு போட்டு தண்ணி கூட நமக்கு இருக்காது, காய வச்சு ஈஸியாக வந்து கொடுத்துரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுறப்ப ஏதாவது கரை இருக்குது, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் எது இந்த மாதிரி சிந்திருச்சு, உங்களுக்கு சாம்பார் கரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரை அதிகமாக இருக்குது, லைசாலோ டெட்டாலோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வீடு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைசாலாம் வந்து நீங்கள் வாட்டர்லேயே டேரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு இதை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல கரை இருந்தாலும் அந்த இடத்துல லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுத்தி மட்டும் அப்படியே தேய்ங்க, உங்களுக்கு இருக்கிற கரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேஸ்ட் வாட்டர் அப்படியே எடுத்துட்டு நம்ம வெளியே கொண்டு போய் சப்போஸ் கிச்சனில் எதாவது ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு வந்து பாத்ரூம் சைடு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மெயினாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மைனூட்டான டஸ்ட்டு. வீட்டில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெட்ஸ் எல்லாமே வளர்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் விளக்குமாறு வச்சு க்ளீன் பண்ணாலும் அந்த மைனூட்டான டஸ்ட் வந்து நிற்க தான் செய்யும். இந்த மாதிரி மைனூட்டான டஸ்ட் எது இருந்தாலும் கட்டில் கீழே க்ளீன் பண்ணுறப்ப, சப்போஸ் விண்டோ சைடு க்ளீன் பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாப்பு வச்சு அப்படியே லைட்டாக பேக் சைடு டிப் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைனூட்டான டஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து அப்சர்வ் பண்ணி வந்துடும், எல்லாமே இதிலே வந்துடும். நம்ம எடுக்கிறப்போ வந்து லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு ஹேண்டில் லிவர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் லிவரை மட்டும் நீங்கள் இழுத்து விட்டாலே போதும், ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுபோக நம்ம வீட்டில் உப்பு தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, உப்பு கரை அதிகமாக இருக்குது, கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த ஸ்பாஞ்சை வச்சு நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நூல் மாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெமிக்கலோ ஆசிட்டோ எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாப்பை பொறுத்தவரை நீங்கள் டேரெக்டாக கெமிக்கலோ ஆசிட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்சு வந்து மெல்ட் ஆகாது, கிளியாது, எதுவுமே ஆகாது. ஒரு ஸ்பாஞ்சு மினிமம் நீங்கள் வந்து 2 வருஷம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிமெண்ட் தர, மார்பிள்ஸ், டைல்ஸு, கிரானைட்ஸு நீங்கள் எதுக்கு வேணாலும் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஹைட்டு சப்போஸ் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிச்சன் சைடு, வால் சைடு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிக்கலாம். ஹைட் அதே மாதிரி மேலே ஏற்றுறீங்க அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஒற்றை அடிக்கிறது, ஃபேன் க்ளீன் பண்ணுறது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி சிண்டெக்ஸ் டேங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இறங்கி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, ஈஸியாக இருந்தால் இருக்கலாம். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே வந்து ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணிடுவோம். ஃபோன் நம்பர் 9500113918. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும். வெளியே வாங்குறப்ப 990 வரும். இந்த சேனல் பார்த்து புக் பண்ணுறவங்களுக்கு 790 வரும் உங்களுக்கு வந்து. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சோ அல்லது ஒற்றை குச்சி ஃப்ரீயாகவே வரும். வணக்கம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா வினோத் சார் இருக்காரு. ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. அது இல்லாத இது மாதிரி வாக்கிங்கு இதெல்லாம் பற்றி வந்து சொல்ல போகிறாரு சார். வணக்கம் சார். சார் இது பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில், மோட்டரைஸ்டு ட்ரெட்மில்னு வாங்க. இது இதோட
இதோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டியோ எக்ஸசைஸ் மெயினாக இருக்கும். உங்களுக்கு பிபி, சுகர் லெவல், இது எல்லாமே ஹார்ட் பீட் லெவல், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மோட்டரோட கெப்பாசிட்டியை பொறுத்து ஒவ்வொரு கஸ்டமரோட வெயிட் ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். கஸ்டமரோட வெயிட் 100 kgs, 120 kgs, 130 kgs இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ மோட்டர் கெப்பாசிட்டி இதுதான் வந்து அதை பொறுத்து நம்ம ஸ்ட்ரகிள் எடுத்துக்கணும். இந்த மோட்டரே பார்த்தீங்கன்னா டிசி மோட்ரு, ஏசி மோட்டர்னு இருக்குது. இந்த டிசி மோட்டர்னால் ஒரு கட் ஆஃப் டைமிங் இருக்கணும். ஏசி மோட்டரில் வந்து அந்த டைமிங் எதுவுமே தேவைப்படாது, கண்டினியூவாக ரன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வெயிட் லாஸ் பர்பஸ்க்கு மெயினாக தேவைப்படும். இதில் வந்து உங்களுக்கு உள்ள பிளைவீல்னு ஒன்று இருக்குது. அந்த பிளைவீலோட மேக்ஸிமம் யூசர் வெயிட்டை பொறுத்து அந்த பிளைவீல் வெயிட்டை எடுத்துக்க வேண்டியது. கொஞ்சம் தவிர்த்து நம்ம கிட்ட ஜிம் செட்டப்ஸ் எதுவும் எல்லாமே இண்டிவிஜுவலாகவும் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஜிம் செட்டப்ஸாக இருக்குது. அதில் நீங்கள் என்னென்ன இண்டிவிஜுவல் மெத்தட் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுதோ அதை பொறுத்து அதோட மெயின்டெனன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். இது தவிர்த்து ஆக்சசரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபிட்னஸ் ஆக்சசரிஸ், சிப்பிங் ரோப்பு, டம்பிள்ஸு, இந்த மாதிரி வெயிட் ஆடட் எக்ஸசைஸு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். புல்லப் பார்ஸு, பிளேட்ஸு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். டம்பிள் ரேக்கு, ஃபிட்னஸ்க்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். இண்டிவிஜுவல் ஜிம் செட்டப் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம். ஹோம் ஜிம்மும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வீட்டுக்கு தேவையான ஹோம் ஜிம்மும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹோம் ஜிம்முன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு 20 டைப்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். அது நார்மலாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு தேவைப்படுற ஒரு சிங்கிள் செட்டப் மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு 20 டைப்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு ஹோம் ஜிம்மில் வந்து ஒரு 20 டைப்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். பட் அது நம்ம மேக்ஸிமம் கமர்ஷியல் போகும்போது இது எல்லாமே தனித்தனி இண்டிவிஜுவல் செட்டப்ஸ் மாதிரி வந்துடும். வீட்டுக்கு மினிமம் எவ்வளோ சார் இருக்கலாம்? ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து இருக்குது. 30,000 மினிமம் ஹோம் ஜிம் வந்து ஒரு 30,000, 35,000 இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் ஃபியூச்சரு இதில் அதோட மேக்ஸிமம் வெயிட் வந்து ஆடட் ஆகும். வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், வெயிட் ஆடட் அதிகமாக வரணும்னாக்கா ஒரு 60,000 எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் ஆட் ஆகி வரும். ஆர்ம்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருந்தா இருக்குது. நான் கான்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லிடுறேன். 9176391768. நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா காட்பாடி எம்என் காம்ப்ளெக்ஸ் இல்லைங்களா? நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா காட்பாடி எம்எம் காம்ப்ளெக்ஸ் இருக்குங்களா, நியர்பை டாடா குரோமோ ஷோரூம் பக்கத்தில் இருக்குது நம்ம ஷோரூம். ஆப்டிகோன்ட்டு கண்ணாடி கடை இருக்கு, அது பேஸ்மெண்ட்ல இருக்கு நம்ம ஷோரூம். சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வர, சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் டு வெள்ளூர் வர வழியில. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.